இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது சரியாக ஓ முருகா போற்றின்னு மனதார நினச்சி கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடி மாதம் முடியக்கூடிய சூழ்நிலையில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாய்க்கு பார்த்திங்கன்னா வெற்றிலையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வீட்டில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா சரியாக மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த வெற்றிலையை கொண்டு உங்கள் வீட்டு பூஜையறையில் இந்த முறையில் இந்த ஒரு தீபத்தை இந்த நாள் தவறாமல் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும். மேலும் மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்கள் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்க செய்ய வேண்டிய 5 சிறப்பான பரிகாரத்தையும் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான மன கஷ்டங்கள் சரிங்க பலருக்கும் இந்த பணத்தில் காரணமாக தான் வருது. எவ்வளவு நம்மக்கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் உங்களை பார்த்திங்கன்னா மதிப்பாங்க, மரியாதையும் நமக்கு கிடைக்கிது. பண வரவை பெருக செய்ய தயாராக மகாலட்சுமி விளங்குறா. அன்னை மகாலட்சுமியினுடைய கருணை பார்வை பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கணுன்னாலும் பண வரவை பெருக செய்வதற்கான எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடுங்க. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை செய்தால் இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். மகாலட்சுமி மனதில் நினச்சி இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றினாலே நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடுங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை பண பிரச்சனையில் இருந்து விடுபட இந்த வெற்றிலை தீபம் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களகரமான ஒரு இலை இந்த வெற்றிலைங்க. இந்த இலையில் முறைப்படி தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் தீராத பண கஷ்டம் விரைவில் தீர வழி பிறக்குங்க. இந்த வழிபாட்டை மேற்கொள்ள ஒரு வெற்றிலையும் சின்ன மண் அகல் விளக்கு தேவைங்க. இந்த மண் அகலில் பசுனை ஊற்றி மஞ்சள் நிற திரியை கொண்டு விளக்கேற்றணும். திரி மஞ்சள் நிறத்தில் இருக்க கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் துளி தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் ஊற்றி இந்த திரியை போட்டு பிசைந்து நிலையில் காய வைத்தா மஞ்சள் திரி தயாராகிடும். பிறகு மஞ்சள் செல்வத்தை தரக்கூடிய குரு பகவானுக்குரிய பொருளுங்க. அதில் சாய்ந்ததும் மாலை 6 மணிக்கு மேலே இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றி வழிபடுங்க. வீட்டு நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு தட்டினுடைய மேலே வெற்றிலையை கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேலே அகல் விளக்கினை நெய் ஊற்றி மஞ்சள் திரியிட்டு தீபம் ஏற்றணும். அதே போல் வீட்டு பூஜையறையில் மகாலட்சுமி தாயின் படத்துக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா வெற்றிலைகள் 6 நிரப்பி அதில் பார்த்திங்கன்னா காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு 6 அகல் விளக்கில் நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரியை கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த தீபத்தை ஏற்றி மனமுறையை மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. விளக்கை பார்த்தீங்கன்னா 2 விளக்கை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் ஏற்றக்காதீங்க. நிலைவாசலுக்கு உள்பக்கத்தில் கிழக்கு பார்த்தபடி இந்த விளக்கை ஏற்றுவீங்க. மேலும் இந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம். இல்லை மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு உங்கள் மனதார வேண்டிக் கொண்டு 27 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்திடுங்க. பிறகு கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் 2 பக்கத்திலும் போட்டுடுங்க. அதை எறும்புகள் வந்து சாப்பிட்டா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த எளிமையான வெற்றிலை தீப வழிபாட்டை தினமும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியை அழைக்கும் விதமாக தீபம் ஏற்றி வழிபடலாம். தவறாமல் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையை மகாலட்சுமிக்கு தாயை வீட்டுக்கு வந்து நிச்சயம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கிட இந்த ஒரு தீபத்தை தவறாமல் ஏற்றி வழிபடுங்க. தினமும் பழைய வெற்றிலையை மாற்றி புது வெற்றிலையில் தான் தீபம் ஏற்றணும். ஆனால் அதே மண் அகல் மற்றும் திரியை புதிதாக பயன்படுத்திக்கோங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பணவரவு வேண்டும் நினைச்சா நம்பிக்கையோடு தொடர்ந்து 48 நாட்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினா பணவரவு நிச்சயம் உண்டாகும்.
அது மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமியினுடைய தாயினுடைய அருளை பெற வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய இன்னும் எளிமையான 5 பரிகாரங்களை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு செல்வ வளம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி, நிம்மதி, வளர்ச்சின்னு கிடைப்பதற்கு நிச்சயம் இந்த மகாலட்சுமி தாயினுடைய அருள் நமக்கு தேவை. இதற்கு மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு சில எளிமையான பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது. இதனால் லட்சுமி கடாட்சம் எப்போதும் வீட்டில் நிலைத்திருக்கும். மகாலட்சுமி அருளால் நமக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களும் நல்லதாக நடக்குங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் செல்வம், அன்பு, மகிழ்ச்சியின் அதிபதியான இந்த மகாலட்சுமிக்குரிய நாள். அந்த நாளை இந்த நாளை வீட்டை சுத்தமாக வச்சு விளக்கேற்றி மனதார லட்சுமியை வழிபாட்டாலே வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகும், கடன் தொல்லை நீங்கிடுங்க, குடும்பத்தில் நிம்மதி நிலவ தொடங்கும். வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் வீட்டில் நெய் விளக்கேற்றி நிலைவாசலில் விளக்கேற்றி வழிபட்டாலே மகாலட்சுமி அருளையும் செல்வ வளத்தையும் நீங்கள் பெருகலாம். இருந்தாலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய முதலாவது ஒரு பரிகாரம் சுக்கிரஹோரை பரிகாரம் தாங்க. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 மணி நேரங்களில் புதிய ஜாடியில் கல் உப்பை நிரப்பி பூஜை அறையில் வைப்பது நல்லது. இந்த வழிபாட்டினை காலையில் செய்வது இன்னும் விசேஷமான பலனை தரும். இரண்டாவது ஒரு பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை அறையில் நெய் இல்லைன்னா நல்ல நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரியால் தீபம் ஏற்றி வழிபடுங்க. மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த மல்லிகை இல்லைன்னா தாமரை மலர்களை சாத்தி சாம்பிராணியுடன் சிறிதளவு ஜவ்வாது கலந்து தூவம் காட்டுங்க. நான்காவது விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நாளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பழங்கள், பச்சரிசி கலந்து தயாரித்து உணவை கொடுப்பதும் மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தருங்க. ஐந்தாவது விஷயம் என்னென்னா, கனகாதர சோத்திரம். வெள்ளிக்கிழமை மாலை நேரம் இல்லைன்னா இரவு ஓரங்கள் உறங்குவதற்கு முன்னாடி பூஜை அறையில் அமர்ந்து கனகாதர சோஸ்திரம் பாராயணம் செய்தால் இல்லை பக்தியோடு கேட்பது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு 5 பரிகாரங்கள் உங்களை எது முடியுமோ அதை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து செய்து வந்தாலே நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் வீட்டில் செல்வ வளமும் மன நிம்மதியும் பெருகும். மகாலட்சுமியினுடைய அருளும் நீங்கள் பரிபூரணமாக பெறலாம். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட வேண்டும். பின்னர் பூஜை அறையில் விலை தீபம் ஏற்றி பால் பாயாசம் நெய்வேத்தியம் படைத்து லட்சுமி சோத்திரங்களை பாராயணம் செய்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி குங்குமம் இட்டு வழிபட்டிங்கன்னா திருமகளின் அருளையும் இருக்கும். மட்டும் இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், மஞ்சள், தாம்பலம், சிறிய பரிசுகளை கொடுத்து ஆசை பெறுவதும் லட்சுமி தேவி இல்லத்துக்கு வருகை தருங்க. மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலை வேளையில் வீட்டை பெருக்கக்கூடாது, குப்பை கூலங்களை வெளியில் கொட்டுவதையும் வீட்டு நிலைப்படியில் அமர்வதை தவிர்க்க பாருங்கள். வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்க பணம், கடன் தொடர்பான பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மாலையில் விளக்கேற்றிய பின் பால், தயிர், உப்பு, ஊசி போன்றவற்றை மற்றவங்களுக்கு கொடுப்பதே இல்லை கண்டிப்பாக இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டுங்க. இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்பிகை, அதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் ஆலயங்களில் குத்துவிளக்கு பூஜையும் நடத்துவாங்க. அப்போது சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய், பழம், வேற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமனே ரவிக்கை துணியும் வைத்து தருவது ரொம்ப நல்லது. ஆடி வெள்ளியன்று மகாலட்சுமி வழிபட்டால் நிறைந்த செல்வம் நிச்சயம் உங்கள் இல்லம் தேடி வருங்க. பொதுவாகவே எப்போதும் வீட்டு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் தொடர்ந்து காணாமல் போகும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கோடு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் எப்போதும் புதிதாகவும் நறுமணம் வீசக்கூடிய மலர்களை மற்றும் பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை பூஜை அறையில் வைத்திருக்காதீங்க. தவறாமல் இந்த ஆடி வெள்ளி அன்று மகாலட்சுமியின் அருளை பெற வீட்டு பூஜை அறையில் எளிமையான இந்த 5 பரிகாரங்களை செய்து பாருங்க. இல்லைன்னா கூட அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடத்தக்கூடிய பூஜையில் கலந்துக்கோங்க. தேவையான பார்த்திங்கன்னா எண்ணெய், பூக்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு
போய் கொடுங்க. ரொம்ப நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.